வணக்கம். ஒரே மாரி பாயசம் செஞ்சு போர் அடிச்சு போச்சா? கண்டிப்பா வள்ளிக்கிழங்கு பாயசம் ட்ரை பண்ணுங்க. வள்ளிக்கிழங்கு தோல்லாம் சீவி எடுத்து, நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத திருப்பியும் சீவல்ல சீவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணல்ல முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே வாணல்ல கொஞ்சம் நெய் விட்டு, சீவி வச்ச வள்ளிக்கிழங்க நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா குக் ஆவணும். குக் ஆனதுக்கப்புறம் எப்போதும் போல ஸ்வீட்டுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் குக் ஆகி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து அதுவும் நல்லா வெந்து வரணும். வெந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குங்குமப்பூவையும் அதில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட கொஞ்சம் இருந்ததுனால அதை சேர்த்துக்கினேன். இப்போ ஒரு சுவையான ஹெல்த்தியான வள்ளிக்கிழங்குல பாயசம் ரெடி ஆகிடுதுங்க. இனி வருகின்ற விசேஷ நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.